நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள். யோசுவா 24 14 முதல் 18. தியான வசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவின் அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதியில் உயர்வான ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து ஒரு மிஷினரி பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு சிங்கம் உருமுவது போன்று சத்தம் கேட்டு மிஷினரி கீழே நோக்கி பார்த்தார். அங்கே ஒரு மனிதன் சிங்கத்தோடு போராடி கொண்டிருந்தார். மிஷினரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் திகைத்த வண்ணமாக அந்த மனிதனுக்கு நம்மால் உதவி செய்ய முடியவில்லை, நாமும் கீழே இறங்க முடியாதே என்ற கலக்கத்தோடு அவர் கவனித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென படபடவென துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. சிங்கம் மாண்டு போனது. சில வினாடிகளில் சிங்கத்தை சுட்டவன் புதர்களின் நடுவிலிருந்து வெளியே வந்தான். வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிறவனை தூக்கி தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு வெகு வேகமாக சென்று விட்டான். மிஷினரி மரத்திலிருந்து ஜெபித்து விட்டு கீழே இறங்கி சுற்றுமுற்றும் தேடினார். யாரும் காணப்படவில்லை. சில மணி நேரங்கள் கழித்து சிங்கத்தை சுட்டவனுடைய வீட்டை தேடி கண்டுபிடித்தார். அங்கே வேட்டைக்காரன் தன்னுடைய கையில் துப்பாக்கியை பிடித்திருக்க, அவனுடைய வீட்டுக்கு முன்பாக சிங்கத்தால் பாதிக்கப்பட்ட காயப்பட்ட அந்த மனிதனும் அவன் மனைவியும் மற்றும் அவர்களது 8 குழந்தைகளும் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்து, இன்று முதல் குடும்பமாக நாங்கள் உமக்கு அடிமைகள், உமக்கு ஜீவிய காலம் முழுவதும் சேவை செய்வோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தின் அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஒருவன் மற்றொருவனை சிங்கத்திடமிருந்து விடுவித்தால், விடுவித்தவனுக்கு, அதாவது விடுவிக்கப்பட்டவன் குடும்பமாக அந்த விடுவித்தவனுக்கு அடிமையாய் இருக்க வேண்டும் என்ற பாரம்பரியமான ஒரு பழக்கம் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசாகிய நம்முடைய எதிராளி நம்மை விழுங்குவதற்காக அவன் சுற்றித் திரிகிறான். அப்படிப்பட்ட சுற்றித் திரிகின்ற வேளையிலே அவனது கோர பிடியிலிருந்து உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தாரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீ மாத்திரமல்ல, உன் குடும்பமே முழுவதுமாக அடிமையாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எகிப்தின் அடிமைத்தனம், ஆளோட்டிகளின் நிமித்தமாக இடுகிற கூக்குரல், வனாந்தர பயணம், இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இவைகளிலிருந்து யோசுவாவிற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் கர்த்தர். இரட்சகருக்கு யோசுவா செய்து கொண்ட பொருத்தனை, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்பதே. தேவனுக்கு குடும்பங்கள் தேவை. குடும்பம் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட தங்கள் மனம் போல வாழுகின்ற ஒரு கூட்டம் அல்ல. அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், குடும்பமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். குடும்பங்கள் ஆண்டவருக்கு தேவை. இரட்சகருக்கு குடும்பங்கள் தேவை. குடும்பங்களிலே பிரசன்னமாகி ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் உண்டாக்கின தேவன் கணவனையும் மனைவியையும் உண்டாக்கி, ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி ஒரு குடும்ப உறவை அவர்களுக்காக கொடுத்தார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசிக்கிறார் என்பதை நாம் அங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தை நேசிக்கிறார், குடும்பத்திலே பங்கு பெறுகிறார், குடும்பத்தோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார், அவர்களோடு உலாவுகிறார், அவர்களோடு தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆம், ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய இந்த உலக பிரகாரமான மேசியா பணியிலே மேசியாவினுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் முதலாவதாக கலந்து கொண்டது ஒரு குடும்ப விழாவில்தான். கானாவூரிலே கல்யாண வீட்டிலே அவர் கலந்து கொள்ளுகிறார். அங்கே ஒரு குடும்பம் அன்று வாழ்க்கையை தொடங்குகிறது. அந்த இடத்திலே அவர் பிரசன்னராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அருமையான சகோதர சகோதரி, நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் குடும்பத்திலே நாம் ஆண்டவரை அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார், அழைக்கப்பட்ட ஒரு ஆண்டவர். நீங்கள் நானும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தேடுகிறோமே ஒழிய ஆசீர்வாதத்தின் ஊற்றை தேடவில்லை. ஆசீர்வாதத்தினுடைய அடித்தளத்தை நாம் விட்டுவிட்டோம். ஆசீர்வதிக்கிறவரை விட்டுவிட்டு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி கொள்ளுகிறோம். குடும்பம் தேவனுக்கு சொந்தமாக வேண்டும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ தேவனை அழைத்திருக்கிறாயா? ஆண்டவர் உன்னுடைய வீட்டின் தலைவராக இருக்கிறாரா? அவர் வாசம் செய்கிற இடமாக உன்னுடைய வீடு காணப்படுகிறதா? உங்களுடைய வீட்டினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். வீட்டினுடைய நண்பராக அவர் இருக்கிறார். வீட்டின் விருந்தினராக அவர் இருக்கிறார். வீட்டிலே உங்களுடைய சகல காரியங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். மறந்து போகக்கூடாது. ஆம், ஆண்டவருக்கு குடும்பம் வேண்டும். ஆகையினாலே அழைக்கப்பட்டவர் அந்த வீட்டினுடைய ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலையிலே அந்த அதிருப்தியை இல்லை என்றால் அதிர்ச்சியை, இல்லை என்றால் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இடைப்பட்ட ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரை அழைத்து என்னுடைய வீட்டிலே இருக்க வைத்துவிட்டு என் மனம் போல நான் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் அல்ல. என் ஆண்டவர் கடந்து போய் விடுவார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னால் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? உன்னுடைய வீட்டிற்கு, உன் வீட்டிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? அப்படி செய்கின்ற பொழுது குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் அங்கே இருக்கிறார். இங்கே யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீ மாத்திரம் ஆண்டவருக்கு போதும் என்று எண்ணி விடாதே. உன் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க செல்லுகின்ற பொழுது, ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது, என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் குடும்பமாக செல்லுகிறோமா? நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? நீ போன உடனே வரணும்னு யோசித்தேன், நான் வேலை அதிகமாக இருந்தது உட்கார்ந்துட்டேன். இல்லைன்னா அப்பா அம்மா போனதுக்கப்புறம் பிள்ளைகள் விளையாட சென்று விட்டார்கள். இது நம்முடைய குடும்பத்தினுடைய அனுபவமாக இருக்கிறதோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்தில் இருக்கும்போது நம் பிள்ளைகள் நம்மோடு கூட ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்களா? ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்லும்போது கணவன் எங்கே, மனைவி எங்கே, பிள்ளைகள் எங்கே செல்லுகிறார்கள்? குடும்பமாக தேவனை சேவித்த எல்கானா நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் அல்லவா? குடும்பமாக தேவனை சேவித்த யோசேப்பு மரியாள் குடும்பம் எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோமே. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டை கர்த்தர் கட்டியிருக்கிறார் அல்லவா? கர்த்தரால் கட்டப்பட்ட உன் வீடு, உன் குடும்பம் கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தருக்காக நாட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக? வளர்ந்து பெருக, கனி கொடுக்க, கர்த்தரை குடும்பமாய் சாட்சியோடு ஜீவித்து மகிமைப்படுத்த அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டிலே ஆண்டவர் உண்டா? உன் வீடு ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உன் குடும்பம் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்திலே நீ வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். குருவானவரும் ஜெபிக்கிறார், திருச்சபை ஜெபிக்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்காக குழந்தை வேண்டும் என்று சொல்லி. குழந்தையை பெற்றுக்கொண்ட நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் அதற்கு பின்பாக வரவில்லையே. ஏன் என்று கேட்டால், பிள்ளை அழுது அடம்பிடிக்கிறது, பிள்ளையை கவனிக்க வேண்டியிருக்கிறது, பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது.
அருமையான சகோதரா சகோதரி, எந்த ஆசீர்வாதத்தை தேடி நீ ஆண்டவரிடத்திலே வந்தாயோ அந்த ஆசீர்வாதம் உன் ஆண்டவரை தேட உனக்கு தடையாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவசியமா? யோசித்துப்பார். இன்றைக்கு கேட்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதம் நமக்கு தடையாக மாறிவிடுகிறது. வேண்டாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கட்டின குடும்பம், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அவர் கட்டி எழுப்புகிறார், குழந்தை பாக்கியங்களை கொடுக்கிறார். அனைவரும் அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காகவே நீங்களும் நானும் எந்த நிலையிலே நம் ஆண்டவரை வைத்திருக்கிறோம்? என்னுடைய வீட்டின் தலைவராக வைத்திருக்கிறேனா? என்னுடைய குடும்ப தலைவராக அவர் இருக்கிறாரா? என் குடும்பத்தின் ஆளுநராக அவர் இருக்கிறாரா? என் குடும்பத்தின் ஆசீர்வாத கர்த்தாவாக அவர் இருக்கிறாரா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நானும் எங்களுடைய வீட்டாரும் உமக்கு வேண்டும் சுவாமி. உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருபொழுதும் உம்மை ஆராதிக்கவோ உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிரப்பப்படவோ தடையாக இராதபடி தடைகளை அகற்றி எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் உம்மை சேவிக்க, நாங்கள் உண்மையாய் உமக்கு ஆராதனை செய்ய எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.